ஹாய் ஹலோ வணக்கம். அயன் முகர்ஜி டைரக்ஷனில் இப்போ வார் 2 அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆல்ரெடி வார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம், ஸ்பை த்ரில்லர் படம். அது போல தான் இப்போ பார்ட் 2 வந்திருக்கு. இது வந்து ரித்திக் ரோஷன், என்டிஆர், பார்த்தீங்கன்னா கைரா அத்வானி நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வார் 2 இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோ ரித்திக் ரோஷன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அது என்ன அசைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட பக்கத்து நாடுகளான அதாவது பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற பாகிஸ்தான் அப்படிங்கிற போன நாடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை வந்து அவர் கரெக்டான ஃபார்முலாவில் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அசைன்மெண்ட்டு. ரித்திக் ரோஷன் அதில் இறங்குறாரு. அவருக்கு வந்து நம்பிக்கையான ஆளாக மாறிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கட்டத்தில் இது எப்படியாவது இதனோட முக்கியமான உளவாளி நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆபீஸரை கொல்ல வேண்டிய சூழல் ரித்திக் ரோஷனுக்கு வந்துடுது. ரித்திக் ரோஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் அவரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. அவரை கொண்டுறாரு. கொன்ன உடனே அந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொன்னுட்டான், இனிமேல் வந்து இவன் கரெக்டான நம்ம ஸ்பையாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காம இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆல்ரெடி ஒரு போலீஸு, அதனால் இவனை போட்டு தள்ளுறதுக்கு வேற ஒரு ஆள் நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மெயினான ஒரு ஆளை வந்து இவங்க வந்து இறக்கி ஆப்போசிட்டில் மோத விடுறாங்க. அப்படி மோதக்கூடிய ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மோதிக்கிட்டாலும் பின்னால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஸ்பையை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மூளையை கழட்டி மூளையில் வச்சுட்டு அப்புறமேல தான் இந்த படத்துக்குள்ளே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீன் கூட இந்த படத்தில் வந்து லாஜிக்குன்னு நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் சீனே ரித்திக் ரோஷனுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெம்ப்ளேட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வாழ்க்கையில் நம்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹைனா ஒன்று வந்துட்டு இருக்கோம் அவரை நோக்கி. இவர் வந்து நேராக போவார். போனோடனே அந்த ஹைனா வந்து இவருடைய கண்ணை பார்த்தோன்னே அது பணிஞ்சு கீழே போயிடும். இவர் வந்து அதுக்கு பின்னாடி போவார். அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கு. அதே போல் என்டிஆருக்கு ஒரு ஓப்பனிங் சீன் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேனில் தொங்கிட்டு வருவார். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஸ்பைடர் மேனு, ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு கதை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் மேனு, ஸ்பைடர் மேனு, அவெஞ்சர்ஸ் படம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து விழுந்தாலும் அடிபடாது, மீண்டும் எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்துலலாம் நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டாங்க. ஒரு கார் சேசிங் சீன் இருக்கு, செம்மையாக இருக்கும் அந்த சீனு. அந்த சீன் ஃபுல்லாகவே அது முடிகிறதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ பெரிய ஒரு சீக்வன்ஸு. ஒரு சின்ன காயம் கூட, அதாவது அந்த 3 பேர்த்துக்குமே படாது. அதாவது ரித்திக் ரோஷனுக்கும் படாது, அவர் என்டிஆருக்கும் படாது, அந்த பொண்ணுக்கும் படாது. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் போடுற மாதிரி காயம் கூட படாது. ஆனால் ட்ரெயினில் சண்டை இருக்கும், பாலத்தில் சண்டை இருக்கும், தண்ணிக்குள்ளே சண்டை இருக்கும், வீதி வீதியாக சேசிங்கு, கார்லாம் 4-3 உருண்டு ஓடும். அப்படியெல்லாம் போய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படாது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் அதெல்லாம் ஏற்றுக்க தான் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இன்னொரு சீன் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபைட்டு ஏரோப்ளேன் மேலே. ஏரோப்ளேனுக்கு அடியெல்லாம் கிடையாது, உள்ளே கிடையாது, ஏரோப்ளேனுக்கு மேலே ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்லாம் உண்மையிலே சிஜி ஒர்க்குன்னு நல்லா பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆக்ஷன் பிரியர்களுக்கு வந்து இந்த படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு அயன்மேனோ, ஸ்பைடர் மேனோ, அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி ஹல்க்கு இந்த மாதிரி ஆட்களை வச்சு எடுக்கக்கூடிய படத்தை இவங்க ரெண்டு வச்சு எடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். ஸ்பை அப்படிங்கிறத தவிர இந்த படத்தில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு இடைவேளைக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப அந்த இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் வேற லெவல், ஒரு சரியான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோல் இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான். அதுபோல் தான் இந்த படத்தினோட கிளைமேக்ஸும் முடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நெருக்கி சூப்பராக எடுத்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கதை ஒரே இடத்துல போயிட்டு இருக்கிறது தான் இந்த படத்தினோட மைனஸு. அதுபோல் இந்த படத்தில் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து நெகட்டிவ் ரோலில் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நெகட்டிவ் ரோலில் தான் நடிச்சிருக்காரு. ரித்திக் ரோஷன் தான் இந்த படத்தினோட ஹீரோ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 சின்ன பசங்களை தேர்வு செஞ்சு போட்ட விதம் தான் செமையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த இவங்க 2 பேராக வரக்கூடிய, அதாவது வந்து கபீரும் அண்டு ரகுவும் வரக்கூடிய அவங்க 2 பேர் தான் ரித்திக் ரோஷனும் என்டிஆர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த படத்தில் வந்து நீங்கள் எதையுமே நீங்கள் யோசிக்காமல் ஒரு ஆக்ஷன்
ஸ்பை ட்ராமா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. குறிப்பாக ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அது போட்டில் துரத்திட்டு போகிறதாகட்டும், பாராஷூட்டில் பறந்து வரதாகட்டும், அப்புறம் வந்து ஏரோப்ளேன் மேலே நின்றுக்கிட்டு சண்டை போடுறதாகட்டும், நிறையா சீன் வந்து சொல்லிக்கும்படியாக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் 2 பேர்த்துக்கும் நெஞ்சிலேயே கம்பி ஏறிடும். அதுக்கப்புறம் அதை பிடிங்கி எரிஞ்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா அதை பார்த்துக்கோங்களேன் எந்த மாதிரி ஒரு ஃபைட்டுன்னு. இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான். இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுபோல் இந்த படத்துக்கு ஹீரோயினியே தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் போட்டுக்கிறாங்க. அந்த சீன்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபைட் அந்த ஹீரோயினுக்கும் அவருக்கு ஒரு நடக்கக்கூடிய அந்த பில்டிங் மேலே இருக்கிற ஃபைட்டு அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் விருந்து. நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காம இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டான படம் தான் இந்த வார் 2. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.